உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு குடி மறுவாழ்வு மையத்தில் 35 வயசான சச்சின் என்பவர் மனிதர்களால் ஜீரணிக்கவே முடியாத பொருட்களை சாப்பிட்ருக்காரு. 29 ஸ்பூன்கள், 19 டூத் பிரஷ், 2 பேனாக்களையும் விழுங்கியிருக்காரு. இது அனைத்தும் குடிநோயாளியின் வயிற்றுல இருந்திருக்கு. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் இதை எல்லாத்தையும் அகற்றியிருக்காங்க. சச்சின் போதைப் பொருள் பழக்கத்திற்கு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. ஆனால் மறுவாழ்வு மையத்தில் அவருக்கு ஏற்பட்ட வெறுப்பு, பசி, மன அழுத்தத்தால் இந்த ஆபத்தான பழக்கம் உருவாயிருக்கு. இதை பற்றி மருத்துவர்கள் அவரிடம் கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் மறுவாழ்வு மையத்தில் சாப்பாடு மிகவும் மோசமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. காய்கறிகள் சரியா தரல, சப்பாத்தி கூட 1-2 தான் தந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. வீட்டிலிருந்து சாப்பாடு கொடுத்தாலும் அதை மையத்தில் வேலை செய்யறவங்க எடுத்துக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கோபத்துல தான் மறுவாழ்வு மையத்தில் இருந்த ஸ்பூன் பிரஷ்களை திருடி குளியலறையில தண்ணியோட சேர்த்து விழுங்க ஆரம்பிச்சிருக்காரு. வயிற்று வலி தாங்க முடியாம மருத்துவமனைக்கு அவர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஸ்கேன் செஞ்ச போது பல பொருட்கள் வயிற்றில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. தற்போது அவர் நலமா இருப்பதாக மருத்துவமனை தகவல் தெரிவிச்சிருக்காங்க.